Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். உன் அன்னையின் ஆசீர்வாதங்களை பெற்றாயானால் என் 1000 திருத்தலங்களை தரிசித்த பலன் உனக்கு கிடைக்கும். அன்னையை கைவிடாதே. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். சிக்கல் சிங்கார வேலர், உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் இடையூறுகளையும் தகர்க்க நான் தயார். என் வழியில் நடக்க நீ தயாரா? ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அடுத்ததா தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். உயர்ந்த எண்ணம் கொண்ட உனக்கு சுயம்புவாய் முன்னேற வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை உயர்ந்த இடத்தை அடைய விண்மீன் போல ஜொலிக்க என் நட்சத்திர சன்னதிக்கு வா. 27 நட்சத்திரம் முருகர். ஸோ இவங்களுக்கு சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த எபிசோட்ல டாரோ கார்டு ரீடிங்ல என்ன பார்க்க போறோம்னா, வைகாசி விசாகம் முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமான இன்றைய தினம். அதாவது இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, டாரோ கார்டு ரீடிங்ல வைகாசி விசாகம் வரவிருக்கு இல்லையா, முருகர் நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருக்காரு. 12 ராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டாரோ கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் மேம். வணக்கம். வணக்கம் சார். முருகரோட மெசேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலா நம்ம ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி முருகர் சொல்லும் போது அந்த சாமியை நம்ம கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ 12 ராசி நேர்கள் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பாதம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, கண்டிப்பா. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுடைய மெசேஜ் முதல்ல பார்க்கலாம். உன் அன்னையின் ஆசீர்வாதங்களை பெற்றாயானால் என் 1000 திருத்தலங்களை தரிசித்த பலன் உனக்கு கிடைக்கும். அன்னையை கைவிடாதே. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு எல்லா விதமான பிளெஸிங்ஸும் வாழ்க்கையில கிடைச்சிருக்கலாம். ஸோ நல்ல ஒரு திருமண பந்தம், நல்ல ஒரு தொழில் இல்லை வேலை, நல்ல ஒரு குழந்தை பேரு, எல்லாமே குழந்தைகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஸோ இவங்களுக்கு இப்போ ப்ரெசன்ட்ல எல்லா விதமான ஒரு பிளெஸிங்ஸும் இருக்கும். எல்லாத்துலேயும் நல்ல விதமாவே போயிட்டு இருக்கும். ஸோ எல்லாம் சரியா போனாலுமே ஆனா ஒரு விஷயம் இவங்க பண்ணாம இருக்கும் போது எதுலயும் அவங்களுக்கு மன திருப்தி கிடைக்காது. இவங்களுக்கு ஆக்சுவலி எல்லாமே கரெக்டா இருக்கும் ப்ரெசென்ட்ல, ஆனா அந்த மன திருப்தியும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. ஈவன் இவங்க நிறைய முருகர் கோயிலுக்கு வழிபட்டுட்டே இருப்பாங்க. முருகரை தொடர்ந்து வழிபடுவாங்க. நிறைய கோவில்களுக்கு எவ்வளவு தூரமா இருந்தாலும் போயிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை மனதளவுல இருந்துகிட்டே இருக்கு, நிம்மதி இல்லவே இல்லை அப்படின்ற போது அதுக்கு ஒரு மெயின் ரீசன் அவங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாழ்க்கையில அவங்க வாங்கியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க பதில் எடுக்கணும். ஸோ அப்படி வாங்கவே இல்லைன்னா கண்டிப்பா அந்த நிம்மதி நிச்சயமா கிடைக்காது. ஒன்று இனிமேலாவது போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும். ஆல்ரெடி வாங்கியிருந்தாலும் தொடர்ந்து அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதாவது டெய்லியும் போய் காலையில் பிளெஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க மனசு கோணாம அவங்க மனசு சந்தோஷப்படுற விதமா, குளிர்விக்கிற விதமா ஏதாவது அவங்களுடைய தேவைகளை அவங்க சொல்லாமலே இவங்க அறிஞ்சு அதை செய்யும் போதும் கண்டிப்பா அவங்களுடைய பிளெஸிங்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது அவங்க அம்மா கிட்ட பேசினா கூட சில பேருக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும், அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அவங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸிங்ஸ் அவங்க வாழ்க்கையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும் போது இவங்க எந்த முருகர் கோயிலுக்கு போகலனாலும் சரி 1000 முருகர் கோவிலை தரிசிச்ச பலன் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ இதை மட்டும் அவங்க தொடர்ந்து வழிமுறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். அண்ட் அம்மாவை எந்த சூழலையும் கைவிடக்கூடாது அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா. ஓகே. அடுத்ததா தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ தனுசு ராசி பூராட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முதல்ல பார்க்கலாம்.
சிக்கல் சிங்கார வேலர், உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் இடையூறுகளையும் தகர்க்க நான் தயார், என் வழியில் நடக்க நீ தயாரா? ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, முருகரை இவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இப்பதான் முருகர் வழிபாட்டுல வந்தாலும் சரி, ஆனா ஒரு விஷயம் மட்டும் செய்ய மாட்டாங்க. முருகருக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாமலே இருந்துட்டு இருப்பாங்க. பட் என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இடையூறுகள்லாம் இருக்கும், நிறைய சிக்கல்கள் இருக்கும், அவங்களுடைய பிரச்சனைகளே சிக்கலா இருக்கும். அது ஒரு முடிச்சா வைக்கும் போது இன்னொரு பிரச்சனை கிளம்பும், அந்த மாதிரி இருக்கும். அப்ப இவங்களோட கேள்வி, நான் முருகரை இவ்வளவு தூரம் வழிபட்டோம், எனக்கு ஏன் இதெல்லாம் கிளியரே ஆகாம இருக்கு அப்படின்றது. ஸோ இங்க முருகர் தரக்கூடிய பதில் என்னன்னா, முருகரை இவங்க எவ்வளவு வழிபட்டாலும் ஆனா அந்த முருகருடைய பிரின்சிபல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணாங்களா, முருகருடைய வழியில இவங்க நடந்தாங்களா அப்படின்றத அவங்க கேட்டு பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா, இனிமே அவருடைய வழியில நடந்தாங்கன்னா, அவரோட பிரின்சிபல்ஸ், முருகருக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு, ஸோ அந்த கொள்கைகளை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் இடையூறுகள், எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தடை வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முருகர் பார்த்துப்பாரு. அது எஸ்பெஷலி சிக்கல் சிங்கார வேலர் அதெல்லாம் தவிடு பொடி ஆக்கிடுவாரு. முடிஞ்சா அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கும்பகோணம் பக்கத்துல இருக்க சிக்கல் சிங்கார வேலர் முருகரை இவங்க போய் தரிசனம் பண்ணணும். தொடர்ந்து இந்த வழிபாடு, இந்த முருகரை வழிபடும் போது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள் இடையூறுகள் எவ்வளவோ பெருசா இருந்தாலும் அதெல்லாம் தெரிஞ்சிருவாரு அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பர். அடுத்ததா தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான கால். ஸோ இவங்களோட மெசேஜ் முதல்ல பார்க்கலாம். உயர்ந்த எண்ணம் கொண்ட உனக்கு சுயம்புவாய் முன்னேற, வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை உயர்ந்த இடத்தை அடைய, விண்மீன் போல ஜொலிக்க என் நட்சத்திர சன்னதிக்கு வா. 27 நட்சத்திரம் முருகர். ஸோ இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகணும், நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ ஈவன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட இவங்கள மாதிரி நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும். ஸோ எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அவங்க அதுல ஒரு முன்னோடியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு லட்சியம் தான் மிகப்பெரிய அவங்களுடைய வாழ்நாள் லட்சியமா கூட நிறைய பேர் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எப்படின்னா நிறைய பேருக்கு வேற வேற லட்சியங்கள் இருக்கும். என்ன இருந்தாலும் அது ஒரு இன்ஸ்பயர்டு ஒரு பர்சனா மாறணும் அப்படின்றது. ஸோ அப்படி ஒரு பர்சனா அவங்க மாறுறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பார்க்லிங் அவங்களோட வாழ்க்கையில ஜொலிக்கணும் அப்படின்னா, ஸோ இவங்க 27 நட்சத்திரம் முருகரை வழிபடணும். ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் அது பக்கத்துல இருக்கிற 27 நட்சத்திரம் முருகர் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வரணும். இவங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த நேரடி தரிசனம் பண்ணணும். ஸோ போக முடியாத பட்சத்துல வீட்டுல இருந்து இந்த 27 நட்சத்திரம் முருகரை வழிபடலாம். ஸோ இது ஆக்சுவலி எந்த நட்சத்திரக்காரர்கள் வேணாலும் இந்த முருகரை வழிபடலாம். எந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான ஒரு வேண்டுதலோட கோரிக்கைகளோட வழிபட்டாலும் அது நிறைவேறும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அது சுயம்பு முருகர். ஸோ அப்ப இவங்களும் அப்படி சுயம்புவாதான் அந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த முருகர் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருப்பாரு. நிச்சயமா வெற்றியா எல்லாத்தையும் வெற்றியா மாற்றி கொடுப்பாரு அப்படின்றதுதான் இவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜா இருக்கு. ஓகே.